பெற்ற இந்த கிராமம் பேரும் புகழ் வாழ்ந்த பாரத புகழ் பெற்ற இந்த மண்ணு இதான் திருவாலை கிராமம். இந்த கிராமத்திலே நெல்ல முறையோடு பூத்து குலுங்கி நெல்ல புகழோடு பேரும் புகழோடு அதாவது நெல்ல புகழோடு மனைவியை மணந்து பல பிள்ளைகளை பெற்று பேரும் புகழோடு நாராயண பதவி வைகுந்த பதவி அடைந்த ஐயா ஆமா ஐயா சொர்க்கம் சேர வேண்டும். படிக்க வச்சான் படிக்க வைக்கிறான். உங்க அப்பா நல்லா படிக்க வச்சான். அது படி அது அந்த எழுத்து தெரியாத அங்க திரும்பி பாக்குறேன் நான். அதான் கண்டுபிடிச்சிட்டான்ல. ஐயா சொர்க்கம் சேர வேண்டும் அப்படி என்ற காரணத்தாலே இன்று கேளிக்கை இந்த பேர்பட்ட மாபெரும் சபை தாய்க்கு மேலாகவும் தந்தைக்கு மேலாகவும் இது அவனுக்கு மாபெரும் சபை சபை நோக்கமாக நான் வந்து நான் ஆளு ஆறு தெரியாது சொல்றேன். பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆரணன் காரணன் நாரணன் அலைமகள் கலைமகள் மலைமகள் என் சொல்மியான மூன்று கர்த்தாக்கள் வைகுந்தம் கைலாய சத்தியலோகம் சத்தியலோகத்துக்கு வாசலாக்குமே எங்க அப்பா பிரம்மதேவன் நான்கு மணித்த பிரம்மாவுக்கும் வேதவாணி கலைவாணி எங்க அம்மா தலைவரி அம்மையாருக்கும் வெற்றி பெற பிள்ளை ஏற்பனே திரு என்றால் மூன்று உலகத்தையும் ஒரு நோடி சுற்றி வரும்படியான திருலோக சக்கர நாரத பிரதவியார். ஐயா நீங்களா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் இல்லையா? அதனாலே இன்றைய தினத்திலே ஒரு நாளைக்கு ஒரு கலந்து செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு கலந்து செய்யலாம். கலந்து செய்யவிட்டால் தக்கனிட்ட சாபம் அந்த சாபத்தின் பிரகாரம் என் வயதானது நீங்கி சிரமப்பட்டது 1000 சுக்லா போக்கூடாது. அப்படி தக்கனிட்ட சாபத்தின் பிரகாரம் நீங்க வந்திருக்க ஒரு நாளைக்கு ஒரு சாலம். இன்று நாளைக்கு காலையம் இன்று இல்லை. அந்த கழகத்தின் பிரகாரம் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும். ஆமா அதனாலே இன்றைய தினத்திலே இப்ப 18 நாள் பாதத்தை முடித்து தர்மராயரும் பாஞ்சாலியும் கூந்தலை முடித்து சுக சேமத்தோடு ஆட்சி இடத்தில் அமைந்திருக்கிறார். சந்தோஷமாக. ஆமா அதனாலே இன்றைய தினத்திலே சென்று தர்மராயரின் பாஞ்சாலி பார்த்து ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும். அங்க போய் கொளுத்தலான்னு பாக்குறேன். ஆமா இது ஏற்கனவே கொளுத்திட்டு அஷ்டமி நவமி பிறந்தானே அப்பயே கொளுத்தி வச்சது இது கொளுத்திட்ட. ஆமா இப்ப ஏறி விட போறேன். தர்மர் அஷ்டமி யாகம் செய்ய வேண்டும். அஷ்டமதி யாகம் அதன் மூலியமாக இருக்கிறேன். அஷ்டமதி யாகம் அதாவது அசுமதி யாகம். அசுமதியால் குதிரை புறவி குதிரை அசுமதி யாகம் செய்ய வேண்டும். யாகம் செய்ய வேண்டும். ஆமா அந்த யாகத்தின் மூலியமாக ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அதனாலே வந்திருக்கிறேன். சுவாமிக்கும் சபைக்கும் காலம் சென்ற ஐயா லோகநாத கவுண்டர் ஐயாவுடைய குடும்பத்திற்கும் மற்றும் உள்ள அனைத்து அன்புகளுக்கும் இருக்க பெரியவர்களுக்கும் தாய் தந்தை மகளுக்கும் இந்த கம்பெனி அது போர்களை சேர்ந்த வெற்றி கொடி நாட்டி வரும்படியான பேரும்புகள் மாறுந்த அது டிவி போரூர் ஏழுமலை ஐயா தம்பியாருக்கு டிவி 7 அதாவது அகிலார் சத்தியமூர்த்தி. ஆமா இந்த கம்பெனி
இருக்கும் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் இருக்கும் அனைத்து உலகளுக்கும் வணக்கம். இன்றைய தினத்திலே அத்தி நகரம் செல்ல வேண்டும். தர்மரை பாஞ்சலி பார்க்க வேண்டும். போய் வருமா? தர்மமும் பாஞ்சாலியும் இருந்தால் அதாவது மூத்தவர்கள் அற்புதமான திரு உலகநாட்டு பிள்ளை அவரை வா என்றாலும் கழகம் ஓ என்றாலும் கழகம் அவருக்கு சிம்மாதனம் கொடுப்பார். வரும்போது மையம் கொண்டு வந்துட்டான். சின்னகரைன்னு சொன்னேன் ஐயா அவர்கள் பேராளி. இது பாஞ்சாலி அம்மனுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 லட்சம் பார்த்து அந்த பாஞ்சாலி பகவான் உள்ளத்திலிருந்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வா வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டியிருக்கிறது. இந்த ஊர் பொதுமக்களை ஒன்னா சேர்ந்து இந்த கெட்டிக்காரனுக்காக ₹1 கூட கொடுக்கல. ஏரி காசுலாம் உள்ளே இருக்குதா? தர்மா மழையிடும் கண்டதை போ ஓடி வந்து தேவதங்கி என்று பாராமல் என்று பார்த்து முடியாது. ராஜாக்களே மூத்தவனாக நீடுவழி காலம் பொறுமையாக இருந்தால் யாரு எதை கண்டான் அதர்மத்தை கொண்டான் யாரு எதை கண்டான் என்று எடுத்துக்காட்ட அந்த தர்மம் தான் நீடுவழி காலமா இருக்கு. அப்படியாகட்டும். அம்மா எங்க இருக்காங்க? பாஞ்சாலி அம்மா பாஞ்சாலி பாஞ்சாலியே பத்திரி பாஞ்சாலியாக பாஞ்சாலனுக்கு பிள்ளையாகவும் இருந்து ஐவர் ராஜாக்களை மணந்ததாலே ஐவர் ராஜாக்கள் மனைவியாகவும் நீடுவழி காலம் தர்மனுடைய பொறுமைக்கு எட்டிட்டு வராமல் நீடுவழி காலமாக மகாபாக்கியம் ஒரு காரணமாக
இதனால் இல்லாத காரணத்தாலே இந்த தினத்திலே உங்களை தேடி வந்த காரணம் ஐயா நாடி வந்த சரி என்னமோ வரைக்கும் வராது இருந்தவர் இல்லை. இன்றைய நேரத்தில் எங்களை நாடி தேடி வந்திருக்கிறீர்களே. எங்க தாத்தா என்னிடத்திலே சத்தியத்தை பெற்றுக் கொண்டார். ஆமா. இந்த பாரதம் முடிக்கும் வரை இந்த பாரதத்திலே அடி வைக்க கூடாது. ஆமா. அப்படி பூபாலம் பூபாலம் கண்ணனாக பிறந்திருக்கிறேன். ஆமா. கங்கணதாரியா வந்திருக்கின்றேன். ஆமா. இந்த பாஞ்சாலி கூந்தலை முடிக்க வேண்டும். அப்படி எங்க தாத்தாவுடைய வாக்கின் பிரகாரம் இங்க வராத இருந்தேன். தினத்தில் வந்த காரணம் என்ன? குருபேரி என்று பாராமல் பாட்டன்மார்கள், அதாவது வீட்மாச்சாரி, 886 வீட்மாச்சாரி, சோனாச்சாரி, கிருபாச்சாரி, கர்ணன், சகுனி, சல்லியல் இத்தனை குருபெரியோரெல்லாம் மடித்தாய இந்த பார்த்து முடிக்க வேண்டும், பூமிபாரம் நிற்க வேண்டும் அப்படி என்று மடித்தாரே என் தாத்தா. அதன் காரணமாக பாஞ்சாலி கூந்தலை முடித்தாரே. அதிலே இருந்து இருள்மயமாக இருக்கின்றது. ஒளிமயம் பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாவம் துளைய வேண்டுமானால் ஒரு லாபத்தை தேட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? யாகம் அது செய்ய வேண்டும். இந்த ஒளிமயம் பெற வேண்டும், இருள்மயம் நீங்க வேண்டுமானால் ஒரு யாகம் செய்ய வேண்டும். எப்படி யாகமா? ஆமா. அந்த யாகம்னா எப்பேற்பட்ட யாகம்? தர்மர் அசுமதி யாகம். தர்மர் அசுமதி யாகம். அசுமம் என்றால் குதிரை, புறவி. அந்த குதிரையை வைத்து ஒரு யாகம் செய்ய வேண்டும். அப்படியா? ஒரு குதிரையை கொண்டு வர வேண்டும். அசுமத்தின் மூலியமாக வீராவளி பட்டத்தை எழுதி கட்ட வேண்டும். ஆமா. என்னவென்று எழுதி கட்டணும்? இந்த குதிரை இந்த நாடு நகரனுடைய பட்டணம் தவிர அவனை 56 தேசத்திலே வீதி விழா வர வேண்டும். அதில் பின்தொடர்ந்து செல்லுவோம் தம்பி அர்ஜுனா இருக்க வேண்டும், அனுப்ப வேண்டும். ஆமா. இந்த அது நெற்றியை எழுத முடியாத வீராவளி பட்டம் எப்படி என்றால், எப்படி வீர பராக்கிரம் உள்ள யார் ஒருவனா இருந்தாலும் ரோமத்திலே எதிரோம உடையவனாக இருந்தால் இந்த குதிரையை அசுவத்தை பிடித்து கட்டலாம். இல்லை என்றால் பின்தொடர்ந்து வந்து இந்த யாகத்தை செய்து முடிக்கலாம். அப்படி என்று எழுதி அதோடு உன் தம்பி அர்ஜுனை அனுப்ப வேண்டும். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்கள் அண்ணன் சாட்சாரி எம்பெருமான் பகவானை அழைத்து இதற்குரிய வேலையை கேட்டால் ஒளிமயம் பெற வேண்டுமானால் செய்ய வேண்டும். இது எப்படின்னு தெரியாது சாமி. நாரதர் சொல்லிட்டாரு, யாகம் செய்ய சொல்லிட்டாரு. நாம் இதற்கு என்ன தந்திரம் என்பது எப்படி என்ன விளையுமோ நமக்கு தெரியாது. சாட்சாத் எம்பெருமானை எடுத்தோமானால் அவருக்கு தெரியும் அந்த விளக்கம். என்ன சொல்றாரு? மாமன் மாமன் இருக்கும் போது இருவரும் பேசிக்கொண்டா சரி வராது. என் அண்ணனை கூப்பிடலாமா? நமக்கு நடுவு அதரி கோபாலனே ஓ தேவா அதரி கோபாலனே ஓ தேவானே அதரி கோபாலனே ஓ தேவா அதரி கோபாலனே சாட்சாதி எம்பெருமான் பகவானை அழைக்க நாராயணன் பகவான் தற்பார். என்னதான் கேட்க சொல்லுவாங்க.
Yes,
கொய்ஞ்சா இல்ல சக்காலத்தி கொய்ஞ்சா சக்காலத்தி மானியா பூத்தியா கோவிந்தா 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 கோயிந்தியா 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 பிச்சுடும் பிச்சு கோவிந்தா சொன்னா கொய்ஞ்சா சொல்றான் பாரு சாத்தகி இல்ல இரவாந்து கையி கோவிந்தா 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 யாரை நீ போல கோவிந்தா 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 எனக்கு தீராதவனையடா கோவிந்தா கோவிந்தா வினையெல்லாம் எனக்கு தீராதடா கோவிந்தா கோவிந்தா என்ன தீரதா கோவிந்தா 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 எனக்கு வயிற்று வலிக்குதா கோவிந்தா கோவிந்தா எனக்கு வயிற்றுல வலி இருக்குதுடா கோவிந்தா கோவிந்தா வயிற்றுல வலிக்குதா எப்பா முட்டை கோழி முட்டை செருப்படி மலையானே செருப்படி திருப்பதி மலையானே திருப்பதி மலையானே நீ எங்கடா நக்கற எவ்வளோ நக்கற நீ எங்கெங்க இருக்கிறியோ எங்கெங்க இருக்கிறியோ பிஆடி மலையானே பிஆடி பிஆடி மலையானே பிஆடி மலையானேடா ஓ பீதாம்பரம் பீதாம்பரம் வாயானே எங்க இருக்கிறியோ எங்க இருக்கிறியோ நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ எங்கெங்க இருக்கிறீங்களோ கோவிந்தா 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 கேளுங்க சபையோர்களே பெரியவர்களே இந்த அழகுள்ள பிள்ளைய பார்த்துட்டீங்க அழகா போட்டோ எடுத்த மாதிரி பாத்ரூம்ல ஓட்டுங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பாத்ரூம்ல ஓட்டாதீங்க பப்ளிக் பாத்ரூமா பார்த்து ஓட்டுங்க இந்த மாதிரி முண்டி கையில ஏத்தி எடுத்து போய் என்ன பண்ணுவ ஒரு வேண்டுதல் என்ன வேண்டுதல் கோவிந்தா 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 எங்க சித்தப்பனுக்கு ரொம்ப நாள் வயிற்று வலி எங்க சித்தப்பன் வயிற்று வலி நல்லா ஆனால் பெறாத்தீங்கன்னா நீதான் பைத்தியக்காரன் அப்புறம் பெண்ணத்துவதான் பெறாத்தீங்கன்னா எப்படி என்ன குழப்பாது நானும் குழம்பி போயிடுறேன் முத நாள் அப்படித்தான் இருக்கும் அடுத்த நாள் சரியா போடும் என்ன பண்ற எப்படி பெறாத்தீங்க எப்படி கோவிந்தா 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 எங்க சித்தப்பனுக்கு வயிற்று வலி நல்லா ஆனால் பா நடப்பயணமா வந்து 6வது மலை தாண்டி 7வது மலையே 6 மலை தாண்டி 7வது மலை உண்மை 7 மலைக்கு வந்து கையிலே பிச்சை எடுத்துட்டு வந்து கையில பிச்சை எடுத்துட்டு வந்து உண்டிய பார்த்துட்டு ஒரு உண்டிய கொட்டிட்டு 3 உண்டி ஆடுறன்னு சரியா போச்சா வேண்டியதா இப்பதான் போறேன் திருப்பதி போயினா இருக்கிறேன் இந்த ஒரு உண்டி ரப்பின்னு திருப்பதிக்கு போலான்னு ஆமா வரும்போது 3 உண்டி வரக்குள்ள 3 உண்டி வலி சரியாகுமா வேண்டுதல் அப்படித்தான் வேண்டுதல் கரெக்டா செய்யணும் ஆமா என்ன சொல்ற தாலி கட்ட தாலி அறுத்து போய் போடுறோம்ல உன் வலி திருந்தா நீ அங்க அறுத்து போய் போடுற தவிர அவரா கேட்ட உன் தாலிய நாங்க பிரார்த்தனா நான் 3 உண்டி ஆடுறேன்னு பிரார்த்தனா எங்க கட்டிக்கிறான் முன்னாடி தாலி என்ன அர்த்தம் சொன்னான் இப்ப 7 மலை தாண்டி போறேன் என்ன டிஸ்டர்ப் பண்றேன் நான் போயிட்டு வரேன் போய் எங்க போற திருப்பதி போறேன் திருப்பதி நீ போக தேவையில்ல நீ அங்க போனா 7 மலையில பார்க்க முடியாது டைம் இஸ் பாஸ்டா போச்சு அதனால பகவானே உன்னை தேடி வந்துக்கிறாரு பகவானா எங்க போகிறாரு இங்க இருப்பாரு எங்க பகவான் சாத்தகி சொல்லி அரவந்து கை சாத்தகின்னா பகவானோட தம்பின்னு அர்த்தம் சாத்தகைன்னா இவன் இரவானத்து கைன்றான் பத்தியா திமுரு தானே ஓ முத உன் கோயிலுக்கு தான் பராத்துக்கு வரேன் சரி நீ முத போட்டாதான் உண்டி ரொம்ப சரி என் கோவிலுக்கு வரைய உன் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை ஐயா பிரார்த்தனை கட்டு நீயே சக்காயிடு ஓ கொண்டாட்டி ஆம்பளை பிள்ளை பெத்தா நான் கொட்டி வைக்கணும் ஃபர்ஸ்ட் இங்க பாரு ஒரு உண்டியை கொட்டிட்டு 3 உண்டி ஆகுறன்னு பார்த்தாங்க ஏறி வேலை கூட அனுப்பிக்கிறான் பாருடா என் குடும்பத்துக்கு ஏன் விட்டுக்காது நீ என் குடும்பமே சக்கரை போகணும் மாரி சக்கரை போடாம பொண்டாட்டி தான் ஏறி வேலைக்கு போகுது அப்படின்னா ஏன் உன் பொண்டாட்டி போல எங்கெங்க போகுது யாரோ சொல்லணும் வெளியா
நேத்து கூட மாதிரி அந்த கருங்கோல்ல என்னென்ன பண்ணுறாங்க. சரி விடு. எப்படி உன் பிரார்த்தனை? புரட்டாசி மாதம் உள்ளும் இந்த உண்டிகள் ரப்ப காணிக்கையை வாங்கி கொண்டு வந்து நடவழியா வந்து உன் காணிக்கையில இந்த ஒரு துண்ட உண்டியில போட்டுட்டு அங்க இருந்து 3 தொண்டை உண்டியில எடுத்துக்கிட்டு வர. அவன் எங்க சித்தப்பா அவன் வயிற்று வல்ல குடிக்கிறோம். அதுக்கு பிரார்த்தனை. சரி, உன் பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை இருந்தா திருப்பதி மலைக்கு வரவங்க 3 உண்டி தேவை. சரி, பாதி உண்டு ரவ்வாண்டு நான் ஒரு குண்டி கூட்டிட்டு சின்ன சொம்பாத்துட்டு வந்திருந்தேன்னா ஃபுல்லாவே ரம்பிக்கும். இவ்வளவு சைஸ் சரி, இது ஒண்ணு இல்ல. சொம்பு சாடி சாடி பார்த்தா ஒரு தலைகணி படி இதை கவுத்திரு படுத்து வந்துச்சு. சரி, உன் இஷ்டம் போலவே என்னுடைய காணிக்கை முதல் காணிக்கை இதோ. மத்தவங்க காணிக்கை போட்டீங்க போடு கோயில்டா. ஏமாத்த கோயில்டா. நான் மோசமான சாமி அன்னைக்கான நேர்ல பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன். எங்க ஏன் சாமி அவனா நேர்ல பார்த்து இல்ல? எத்தனை தடவை வேளாங்கண்ணிக்கு போய் வந்துக்கிறான்? எதுக்கு? சாமி பார்க்க. பெருமாளை பார்க்க. வேளாங்கண்ணில இருக்க பெருமாள் வேளாங்கண்ணில மாதா தான் இருப்பா. ஏசு மாதா மாரியாத்தா தான் இருப்பாங்க. மாரியாத்தா இருப்பான். மாரியாத்தா. சரி, காலதாமதம். சரியா? பாரு ஒருத்தன் சொல்றான் பாரு. ஒருத்தன் பகவானு இது அல்லா கோயில் இருப்பானா. அவன் பார்த்து அங்க பார்த்திருப்பான். அல்லா கோயிலுக்கு எதிரில ஏழுமலையான் கோயில் இருக்கு. ஆமா ஐயா, அதான் என் காணிக்கை இதை வச்சுக்கோ. நான் மோசமான பக்தன். கொடுத்தாதான் போவேன். இந்தா ஐயா, இது கொடுத்துட்டா முக்கியமான அது காணிக்கை வரத்தை வச்சு வாங்கிக்கோ. எனக்கு அந்த பயம் கிடையாது. எனக்கு காசு தான் வேணும். ஐயோ, இதெல்லாம் நமக்கு ஓட்டாது. பகவான் கிட்ட எல்லாமே கேட்கலாம். ஆனா போட்ட காசை மட்டும் திருப்பி கேட்க கூடாது. நீ கூட நான் உண்டியில போடுறேன். எந்த உண்டியில போட்டுற? பெரிய உண்டி. ஓ, அவுத்து வச்சுக்கிற பெரிய உண்டி. எங்க விடமாட்டேன். என்ன பண்ணி இவனு மட்டும் அழிஞ்சு போறான். பாரு, பகவானுடைய காணிக்கை இங்க பாரு. போயிலா சொல்ல மாட்டேன். நீ பாதி போடு. நான் பாதி வசூல் பண்ணிட்டு பாதி உண்டியில போட்டு செலவுக்கு பாதி எடுத்துக்கலாம். பாத்தியா? உள்ள புண்டியில காசு வாங்கிடுறானா, பாதிய உண்டியில போட்டுறானா, பாதி வச்சுக்கிறானா, மறுபடியும் அந்த பாதியை எடுத்து செலவுக்கு வச்சுக்கிறானா. செலவு பண்ணிடுறேன். சரி சரி, நான் சேர்த்து வச்சு நான் வீட்டு வச்சுக்கிறேன். ஆனா உனக்கு வரது உனக்கு செலவு பண்ண. எனக்கு வரது எனக்கு வந்துடும். நீ என்னதான் சேஃப்டியா வச்சு சிக்கனமா சேமிச்சு வச்சாலும் பகவானுக்கு எது எழுதி இருக்குதோ அது தேடி அவரை தேடி வச்சுக்கிறேன். உண்டியில வச்சுக்கிறேன். உனக்கு ஒரு நாள் போட்டுறேன். சரி, கடைசியா போட்டுறேன். நீ போட்டுரு கடைசியா. சரி, போயிட்டு வாப்பா. என் நாமத்தை சொன்னால் இல்லாத காசு கூட இதுல இருக்கிற மாதிரி காமிக்கும். உனக்கு சேக அடிக்கல. ஏண்டா? ஐயோ, எவ்வளோ கரண்ட் கொடுத்துட்டான் மேல. என்ன விட்டுட்டா? கரண்ட் விட்டுட்டா. கரண்ட் விட்டுட்டானா? ஐயோ, சேக அடிக்கல. எனக்கு அடிக்காதுடா. ஐயோ, சரி, போயிட்டு வாப்போ. சரி, மழை வரும். போயிட்டா அங்க போ. மரத்துல இருந்து ஆப்பிள் எடுத்து என்னடா ஊரு? சிறுவாலை. என்ன ஊரு? சிறுவாலை. சிறுவாலை நகரத்தில் இன்று எதற்காக தெருக்கூத்து? இருந்ததை முன்னிட்டு 15ஆம் நாள் ஈமக்கடன் செய்வதற்கு 15ஆம் நாள் காரணம் இல்லாமல் காரியங்கள் பிறக்காது. சரியா? அம்மதியா வாங்க. எப்படி காரணம் இல்லாமல் காரியங்கள் பிறக்காது? இந்த தெருக்கூத்து நடத்துறாங்கன்னா யார் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குமோ அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் தெருக்கூத்து நடத்த முடியுமா தவிர எல்லாருக்கும் நடத்தலாம். ஆனா அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் தெருக்கூத்து நடத்த முடியும். எத்தனையோ பேர் இறந்து இருப்பார்கள், பாண்டிய உலகம் சேர்ந்து இருப்பார். ஆனா அவங்களுக்கான தெருக்கூத்து நடத்த முடியுமா? முடியாது. இந்த லோகநாதனையா கவுண்டருக்காக இன்று இரவு தெருக்கூத்து. ஏம்மா, கொஞ்சம் அமைதியா வாங்க அம்மா. கலியுதடா நாளிங்க கணக்கு பார்த்துடா நீங்க காலம் வந்தாலே இங்கே கடனே. தம்பி, கலியுதடா நாளிங்கே கணக்கு பார்க்குறானுங்க.
ஒரு மனிதனானவன் இந்த புவியில் பிறக்கும் பொழுது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும். இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது 3 நாள் வாழ்க்கை.